நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம். கடந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைந்தார். சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி ஆகும். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் 1 வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது 6 மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார். வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும். சில கிரகங்கள், குறிப்பாக குரு, தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும். இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர். குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார். குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம், தொழில், செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாக திறமை அதிகமுள்ள மகர ராசி அன்பர்களே, இந்த அதிசார பயிற்சியின் போது கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சேமிப்புகள் கரையும். உங்களை பற்றியோ உங்கள் குடும்பத்தாரை பற்றியோ உறவினர்கள், நண்பர்கள் விமர்சித்து பேசுவதை கேட்டு மனைவி மக்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களின் கோபதாபங்களை, கூடா பழக்க வழக்கங்களை உங்கள் மனைவி சில நேரங்களில் சுட்டிக்காட்டுவார். அதற்காக வருத்தப்படாதீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது நல்லது. விரக்தி, சோர்வு, டென்ஷன் அதிகரிக்கும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். நீண்ட தூர இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வாகன விபத்துக்கள் வரக்கூடும். நண்பர்கள், உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போகவும். நீர், நெருப்பு, மின்சாரத்தை கவனமாக கையாளுங்கள். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை கவனமாக கையாளுங்கள். மகளுக்கு கல்யாணம் திடீரென ஏற்பாடாகும். மகனுக்கு இருந்த கூடா பழக்க வழக்கங்கள் நீங்கும். பிள்ளைகளை அன்பாக நடத்துங்கள். அவர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உயர்கல்வி, உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. நேரந்தவறி சாப்பிடுவதை தவிர்க்கவும். சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். பால்ய நண்பர்களால் துரோகம், ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும். பிரபலங்களின் சந்திப்பு நிகழும். புதிய பொறுப்புகள் சேரும். உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் நீதிமன்றம் நாடாமல் லாபமோ நஷ்டமோ பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் அதிகம் செலவு செய்வீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா, தியானம் செய்யுங்கள். அரசியல்வாதிகள் ஆதாரமின்றி யாரையும் விமர்சிக்க வேண்டாம். அண்டை அயலாரை அரவணைத்து போங்கள். இக்காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். பழைய நண்பர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை முடியுங்கள். ஊர் பொது விவகாரங்களில் விட்டு கொடுத்து போவது நல்லது. சிலர் உங்கள் உழைப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட்டு நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பை குறைத்துக் கொள்ளாதீர்கள். வீண் அலைச்சலால் உடல்நலம் கெடும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். காற்றோட்டம், தண்ணீர் வசதியுள்ள வீட்டுக்கு மாறுவீர்கள். தள்ளி போன கல்யாணம் முடியும். வீட்டை கட்டி முடிப்பீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டு. புது வேலை கிடைக்கும். சமையலறையை நவீனமயமாக்குவீர்கள். புதிய நண்பர்கள் மூலம் சில ஆதாயங்கள் உண்டு. குழந்தைகளின் மனம் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்கள் மனதில் இருக்கட்டும். அவர்கள் விரும்பும் படிப்பிலேயே அவர்களை சேர்க்கவும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் உங்களிடம் வலிய வந்து பேசுவார்கள். பழையபடி உறவினர்களுடன் பேசி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யவும். பழைய பகையை மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. மின்னணு, மின்சார சாதனங்களை கவனமாக கையாளுங்கள். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கும். மகளின் திருமண விஷயத்தில் கவனமுடன் இருக்கவும். வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்த்துவிட்டு இருப்பதை வைத்து முன்னேற பாருங்கள். பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலியுங்கள். வேலையாட்கள் அவ்வப்போது குடைச்சல் கொடுப்பார்கள். அவர்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகள் நல்லது. விளம்பர யுக்திகளையும் கையாளுங்கள். உணவு, கெமிக்கல், எண்ணெய் வகைகளால் ஆதாயம் உண்டு. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்பாடாக பேசுவார்கள்.
நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகவும். காரியத்தை விட வீரியம் பெரிதல்ல. வெற்றி மட்டுமே உங்கள் இலக்காக இருக்கட்டும். உத்தியோகத்தில் பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டி வரும். மூத்த அதிகாரிகள் பாராட்டுவர், ஆனால் நேரடி அதிகாரி உங்களை பற்றி குறை கூறிக்கொண்டிருப்பார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதமாக கிடைக்கும். உயர் அதிகாரிகளை பற்றி நீங்கள் யாரிடமும் விமர்சனம் செய்யாதீர்கள். சக ஊழியர்களின் ஆதரவு ஓரளவு இருக்கும். கணினி துறையினருக்கு வேலைச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு விரும்ப வேண்டாம். இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கவும். மொத்தத்தில் இந்த அதிசார பயிற்சி வேலை சுமையையும் மன உளைச்சலையும் தந்தாலும் பல வகையிலும் உங்களை திறமைசாலியாக மாற்றும். கும்பகோணம் ஐயாவாடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியை அமாவாசை நாளில் சென்று வணங்குங்கள். துப்புரவு பணியாளருக்கு உதவுங்கள், முயற்சிகள் பலிதமாகும். குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது, குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்னதானம் செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும். மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும். குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம். சிறப்பு பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும். அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குழைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும். இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும். தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும். உதாரணமாக 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும். இப்படி உண்டியலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பண பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும். உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம். இது பொதுவான பரிகாரமாகும். உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.